அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. பேச்சுலர் ஒர்க்கிங் உமன்ஸ்க்காகவே சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெசிபி. கடாயில் லாஸ்ட்டாக சோறு போட்டு நல்லா கை நிறைய எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட்டே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 பல்லு அளவுக்கு பூண்டை நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். வறுக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல், கடுகு, வெந்தயம், மிளகு, பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம் பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி. லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்ட பிறகு இந்த சின்ன வெங்காயம் இந்த புளி தண்ணியிலே நல்லா குக் ஆகணும். நடுவில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் த்ரூ அவுட்டாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இது கூட ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். மணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கொதி வந்த பிறகு நல்லா வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக வெல்லம் ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி உப்போட டேஸ்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும் வெல்லம் போடும்போது. எண்ணெயெல்லாம் மேலே தனியாக லேயராக வந்துருச்சு. சூப்பரான வெங்காயத்துக்கு ரெடி. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி